Hello friends, welcome to Land Nebosh and Safety. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிபோஸ் பற்றின இருக்கிற காமனான டவுட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை கேட்ட காமனான டவுட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிபோஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியாதவங்க கீழே போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நிபோஷ் வந்துட்டு ஒரு லெவல் 3 கோர்ஸ். ஓகேயா, நிபோஷ் வந்து லெவல் 3 கோர்ஸ். நிறைய பேர் கேட்காங்க நிபோஷ் மட்டும்தான் ஹையஸ்ட் கோர்ஸா, அதுக்கு மேலே கோர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிபோஷ் தள்ளி வேறு கோர்ஸ் நிறைய இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி இதை பற்றின வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே தெரியாத கார்டில் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ அதை முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன், என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை நல்லா பாருங்கள். இதெல்லாம் வந்து நிபோஷ் வெப்சைட்லேயே இந்த கோர்ஸ்லாம் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போய் செக் பண்ணி பாருங்கள். அதை நான் அந்த வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை போய் ஒரு மட்டும் நல்லா பாருங்கள். ஸோ நிபோஷ் மட்டும்தான் கோர்ஸ் இல்லை, அதையும் தாண்டி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அது என்னெல்லாங்கிறது இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இதெல்லாம் தான் வந்துட்டு நிபோஷை தாண்டி உள்ள கோர்சஸ். ஸோ நிபோஷ் படித்தா வேல்யூவா? நிறைய பேர் இன்னும் அந்த கேட்கக்கூடிய டவுட் என்னன்னா, நிபோஷ் படித்தா வேல்யூவா? நிபோஷ் படித்தா தான் இப்போ சேஃப்டி ஃபீல்டுக்குள்ளேயே ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் நிபோஷ் படிக்கிறாங்க. தென் வந்து முன்னாடிலாம் கல்ஃபில் தான் நிபோஷ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா இந்தியாவிலே நிபோஷ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிபோஷுங்கிறது வந்துட்டு ஒரு சேஃப்டி ஃபீல்டு. நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி ப்ரொஃபஷனலாக ஆகணும்னா கண்டிப்பாக நிபோஷுங்கிறது தேவை. நீங்கள் என்ன தான் வந்து பிஎஸ்சி சேஃப்டி, எம்எஸ்சி சேஃப்டி, இந்த மாதிரி எம்இ சேஃப்டி, பிஇ சேஃப்டி படிச்சிருந்தாலும் நிபோஷுங்கிறது இப்போ வந்து மஸ்ட் ஆகிடுச்சு. நீ எந்த கம்பெனி போனாலுமே, இந்தியாவுக்குள்ளேயும் சரி கல்ஃப்லேயும் சரி, எந்த கம்பெனி போனாலுமே ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து நிபோஷ் இருக்கா ஐஓஸ் இருக்கா அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ நிபோஷ் படிக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அது பணம் வேஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். தென் வந்து நிறைய பேர் கேட்குறேன்னா, நிபோஷ் முடித்தோடனே எனக்கு சேலரி எவ்வளோ ப்ரோ கிடைக்கும், எனக்கு வந்து 1 lakh கிடைக்குமா, 2 lakh கிடைக்குமா? ஆல்ரெடி நான் அதை பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ என்ன பார்க்கலாம், வேலை தெரியாத காலையில் லிங்க் கொடுக்குறேன், கீழே மொத்த பிளேலிஸ்ட் லிங்கையுமே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சேலரிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனி. எப்போவுமே சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கம்பெனி தான். அது நம்ம சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன சேலரி கொடுப்பாங்க. சில கம்பெனி ஃபிக்ஸட்னா ஃபிக்ஸட் தான், இதுக்கு மேலே நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. ஸோ கம்பெனி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சேலரி எவ்வளோங்கிறத. அதில் நம்ம எந்த விதமே பண்ண முடியாது. நம்ம எக்ஸ்பெக்டட் சேலரி நம்ம கொடுக்கலாம். சில கம்பெனியில் வந்து நெகோஷியபிளாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்டட் சேலரி எவ்வளோ நாள் கொடுக்கலாம். தென் அவங்க நம்மக்கிட்ட நெகோஷியேட் பண்ணி குறைக்கிறதோ கூட்டுறதோ அது அவங்களோடது. ஓகேயா? ஸோ சேலரியை நம்பி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து 2 லட்சம் கிடைக்கும், 3 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி நீங்கள் வந்துட்டு நிபோஷ் படிக்கிறீங்க, நான் ஒன்லி சேலரிக்காக தான் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிபோஷ் படிக்காதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப கேடு. ஏன்னா நீங்கள் அதை எய்ம் பண்ணி தான் படிப்பீங்களே தவிர நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க மாட்டீங்க. ஸோ பைசா அதில் கொண்டு வேஸ்ட் ஆக்காதீங்க. ஓகே, நிபோஷ் ஓகே ப்ரோ, ஐஓஸ்னா என்ன ப்ரோ? ஐஓஸ்ன்றாங்க, அந்த கோர்ஸ் எதுக்கு ப்ரோ, அது எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பைசாக்காக தான், நான் வந்து சேலரிக்காக தான் நிபோஷ் படிக்கிறேன் அப்படிங்கிற ஃப்ரெண்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் அவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவரும் பார்த்து இருந்துட்டு. ஆல்வேஸ் சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.